எத்தையோ பார்த்து பயந்துட்டு இருக்கிறேன். பயப்பட இல்லையா? ஏன்டி மழை பறிச்சிட்டியா? நான் பறிக்க மாட்டேன். என்ன செஞ்ச? மறந்துட்டேன்டி. பறிக்க மாட்டேன் அப்புறம் மறந்துட்டேன். இல்லை இப்பெல்லாம் பறிக்கிறதே இல்லை மலரே. பூ வைக்கவே பிடிக்க மாட்டேங்குதுடி. ஆமா எல்லாம் தனியா பறிச்சுட்டு வந்துருவாடி சொல்லிட்டு வா. தனியா போய் பறிச்சுட்டு கூட நான் போறேன்ல. அக்கா மழை பறிக்கணும் கூட்டிட்டு போறா. என்னை விட்டுட்டு அவன் மாட்டு போயிடுறாக்கா. எனக்கு புரியல. எவ்வளவு அழகா பறிக்கலக்கா. சரி அவ கூட போய் பறிக்கலான்னு விட்டுட்டேன். நானும் மரம் பறிக்கவே இல்லக்கா. எல்லாரும் ஒன்னாவே சேர்ந்து பறிக்கலாமே, அதனால நானும் பறிக்கல. எல்லாரும் சேர்ந்து பறிக்க போறேன். ஆமா எல்லாரும் ஒன்னாவே சேர்ந்து மலர பறிக்கலாமே. ஆமாண்டி ஒற்றுமை காண ஆவலா இருக்கிறா இவன். இவன் சொல்லுவாக்கா ஆனா செய்ய மாட்டான். அப்படியா? மலரை பார்த்தா தனியா ஓடிடும். ஆமா நான் அனுபவப்படுறேன். அப்படியா? ஆமா ஃபர்ஸ்ட் செகண்ட் நெக்ஸ்ட் அப்புறம் மலரை பறிச்சு எங்க எதுக்கு மலரை வச்சிட்டு வந்தேன். ஏண்டியா ஒரு வழி அப்படி கேக்குறீங்க? ராஜா ராஜா ஆமா சரி வாங்கடி இப்பயாச்சும் மலர் பறிக்கலாம். அம்மா எவ்வளவு அழகழகா இருக்கு பாத்தீங்களா? இவ்வளவு மலர்கள் இங்க இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆமா ஏண்டி இவ்வளவு எடுத்த மழை பெய்ஞ்சு எல்லா செடியும் அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இப்போ சாமந்தியா நல்லதுக்கு உதவ கெட்டதுக்கு அரும்படி மொட்டு கொடுக்குது. அப்படி இல்ல அரும்பு பார்த்தனா எப்படி பூக்கும் பூக்கும் பார்த்துட்டு பட்டு பறிச்சுட்டு போறேன். 5 வருஷமா மலர் வேடி ஆசைப்பட்டு பறிச்சு போட்டோம்.
ஆமா இதெல்லாம் ஏண்டி ஜாதி மல்லிக்கா ஜாதி மல்லியோ வேண்டாக்கா ஆமாண்டி ஏண்டி அதெல்லாம் ஜாதி மல்லி கிடையாது. ஜாதி மல்லி இருந்தாலும் எவ்வளவு வாசனையா இருக்கும். சொல்ல வேண்டியது அது என்னடி மலரு ஏண்டி அது என்ன தெரியல. நீங்க வாங்க இங்க. நான் ஒரு அழகான மலர் ஒண்ணு பாத்துருக்கிறேன். ஐயோ அந்த மலர் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்க அப்படியே ஆடி போயிடுங்க, அசந்து போயிடுங்க. அவ்வளவு அழகா இருக்குமா? அப்பேற்பட்ட மலர் காட்டுடி. இது வரைக்கும் நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. நான் பார்த்தது இல்லம்மா, ஒத்துக்கிறேன். அக்கா எனக்கு காட்டு. நீங்களும் பாத்துருக்கவே மாட்டீங்க. அக்கா பார்த்திருக்கேன். அது மேல பாருங்க எவ்வளவு மலர். என்ன மலர் அதெல்லாம்? அதுதாங்க ரோஜா தோட்டம். ரோஜா தோட்டமா? ஆமா. அவருக்கு ரோஜா பூவே பிடிக்கும். அவன் கிட்ட சொல்றீங்க. அக்கா உங்களுக்கு ரோஜா மலர் பிடிக்காதா? எனக்கு ரோஜானாவே பிடிக்கவே பிடிக்காது. எதனால பிடிக்காது? அது முள்ளு அது இதெல்லாம் இருக்கும்ல. ஏண்டி எனக்கு ரோஜா மலர்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இப்பவே போயிட்டு நான் பறிக்க ஏய், போறேன். அந்த மலர் மேல ஆசைப்பட்டு பக்கத்துல போகாதடி. ஏண்டி அந்த ரோஜா தோட்டத்துல ஆபத்தே இருக்கு. அப்படி என்னடி அந்த ரோஜா தோட்டத்துல ஆபத்து? உனக்கு தெரியாதா? தெரியலையே. அந்த ரோஜா பூல முள்ளு இருக்குடி. முள்ளு இருக்குதா? ஆமா. இருந்தாலும் அந்த மலர் பரவாயில்ல. பறிக்க போறது வச்சுக்க, ஆ. அந்த பூல இருக்கிற முள்ளு உன்னை குத்திடும். குத்துனா என்னடி ஆகும்? ரத்தம் வந்து பண்ண மோசமான முள்ளடி. என்னடி சொல்ற? பக்குனு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்படி குத்துனா ரத்தம் வருமா? நீ போவாது, இப்பதான் ரத்தம் வந்து தாங்க மாட்டேன். அப்ப எனக்கு அந்த மலர் வேணாம். இந்த அக்காண்டு கொடுத்துருப்பாரு. எனக்கு வேண்டாக்கா. சரி சரி விடுங்க. ஏண்டி இந்த பாலடி மலர்களை பறித்து மாலையாக செய்து போய் நாட்டிற்கு போக வேண்டும் அல்லவா? எப்படி சொல்லு பார்க்கலாம்.